வணக்கம். மென்மை அறக்கட்டளை மூலம் தினமும் 2500க்கும் மேற்பட்ட முதியோருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இயற்கை அழகால் சூழப்பட்ட ஜவ்வாது மலைப்பகுதிகளில் பல தொலைதூர கிராமங்களில் வாழ்ந்து வரும் ஆயிரக்கணக்கான முதியோர் இன்று கூட ஒருவேளை உணவுக்காக காத்திருக்கின்றனர். வயது முதிர்ந்து வேலை செய்ய முடியாத நிலை, பலருக்கு உடல் பலமில்லை. சிலர் தனிமையில் வாழ்கின்றனர். சிலர் விதவைகள். சிலர் மாற்றுத்திறனுடன் போராடுகின்றனர். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அன்பான உணவு மட்டுமல்ல, ஒரு ஆறுதல், ஒரு அரவணைப்பு, ஒரு நம்பிக்கைதான் இந்த அன்னதானம். அத்தகைய பசித்த வயிறுகளுக்கு அன்போடும் அர்ப்பணிப்போடும் கருணையோடும் தினமும் உணவு வழங்கி வரும் மென்மை ட்ரஸ்ட் இன்றும் தனது சேவையை தொடர்ந்து செய்து வருகிறது. இன்று மாத கிருத்திகையை முன்னிட்டு ஜவ்வாது மலைப்பகுதிகளில் உள்ள 2500க்கும் மேற்பட்ட முதியோர், விதவைகள் மற்றும் உதவி தேவைப்படும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். இந்த புனித நாளில் இந்த அன்னதான சேவையின் இன்றைய முழு செலவையும் அன்புடன் ஏற்றுக்கொண்டுள்ளார் முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள். முருகப்பெருமானின் அருளால் கிருத்திகை நாளின் புனிதத்தையும் பக்தியையும் உணர்ந்து பசிப்பிணியை போக்கும் இந்த உயர்ந்த தர்மத்தில் இணைந்திருக்கும் கணேஷ் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னதானம் அமோக புண்ணியம் என்று சொல்வார்கள். பசித்தவர்க்கு உணவு அளிப்பது இறைவனுக்கே நிவேதனம் செய்வதற்கு சமம். அந்த வகையில் இன்று வழங்கப்படும் ஒவ்வொரு உணவுப் பொட்டலும், ஒவ்வொரு அரிசி மணியும், ஒவ்வொரு அன்பு பார்வையும் ஒரு உயிரின் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைக்கிறது. ஜவ்வாது மலை போன்ற தொலைதூர பகுதிகளில் உணவு என்பது சிலருக்கு ஒரு சாதாரண தேவையல்ல. அது ஒரு நாள் முழுவதும் கிடைக்காத பெரும் ஆசை. அங்கே வாழும் பல முதியோருக்கு இத்தகைய அன்னதானமே நாளை கடக்க உதவும் அடிப்படை துணை. இந்த சேவை வெறும் உணவு வழங்கும் செயல் மட்டும் அல்ல. இது மனித நேயத்தின் மொழி. இது கருணையின் வடிவம். இது நீங்கள் தனியாக இல்லை என்று சொல்லும் அன்பின் கைப்பிடி. இந்த நல்லிணக்கப் பணியில் எப்போதும் ஊக்கமும் ஆதரவுமாக இருந்து வரும் சிவலோகம் அறக்கட்டளை அவர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் ஆதரவு இத்தகைய பல நற்சேவைகள் தொடர்ந்து நடைபெற ஒரு பெரிய துணையாக உள்ளது. மனித நேயத்தை முன்னிறுத்தி பசிப்பிணியை போக்கி முதியோரின் வாழ்வில் சிறு ஒளியாகத் திகழும் இந்த அன்னதான சேவையில் இணையும் ஒவ்வொரு நல்லுள்ளங்களும் உண்மையில் வாழ்த்துக்குரியவர்கள். இன்று ஜவ்வாது மலை முழுவதும் பல கிராமங்களில், பல வீடுகளின் வாசல்களில், பல முதியோரின் கண்களில் ஒரு நன்றியும், ஒரு நிம்மதியும், ஒரு பிரார்த்தனையும் ஒலிக்கிறது. அந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்களுக்கும் சிவலோகம் அறக்கட்டளைக்கும், மேலும் இந்த சேவையை தொடர்ந்து செய்து வரும் மென்மை ட்ரஸ்ட் குடும்பத்தினருக்கும் இறையருளாக பல மடங்கு திரும்பி கிடைக்க நாம் அனைவரும் மனமார பிரார்த்திப்போம். பசியை போக்குவது ஒரு சேவை மட்டுமல்ல, அது ஒரு பெரிய தர்மம். அந்த தர்மம் இன்று மீண்டும் ஜவ்வாது மலையில் மலர்கிறது. அன்னபூரணி அருளால், முருகப்பெருமானின் திருவருளால் இந்த அன்னதான சேவை தொடர்ந்து பல உயிர்களுக்கு நம்பிக்கையாக அமையட்டும். ஜவ்வாது மலையின் 2500+ முதியோருக்கு இன்று அன்னதானம் வழங்கிய முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயாவுக்கும், தொடர்ந்து ஆதரவு தரும் சிவலோகம் அறக்கட்டளைக்கும் மென்மை ட்ரஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. வணக்கம்.